யம தர்மராஜாவை பெருமாள் கூப்பிட்டு சொன்னாராம், நீ ஒருத்தனுக்கு ஆயுசு முடிஞ்சு போனா நரகத்துக்கு கூட்டிட்டு போற, போ, நான் வேணாங்கல. ஆனா என் அடியவர்களா இருந்தால் உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அதை எங்கள் கேட்டுதான் செய்யணும்னே அப்படின்னு சொன்னாராம். அப்போ உங்க அடியவர்கள் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நெற்றியில திருமண் போட்டிருப்பான், நாமும் போட்டிருப்பான், அதை பார்த்துக்க அப்படின்னா சரின்ட்டு வந்துட்டான். அப்போ யமனும் யம கிங்கரர்களும் ஒருத்தனுடைய உயிர் போக போகிற நேரத்தில் ரெடியாக கையில் பாசக்கயிறை வச்சுக்கிட்டு நிற்பாங்களாம். ஆனால் அந்த ஆத்மா பண்ண புண்ணியத்தினால அவன் தடாபுடன் நொண்டி நொண்டி போய் பாத்ரூமில் போய் ஹாட் வாட்டரில் குளிச்சு விட்டு பூஜை ஏரியாவில் போய் நாமத்தை போட்டான். உடனே யமன் பார்த்தான், நாமத்தை போட்டான்னா போச்சு அப்படின்னு திரும்பி நின்றான். அப்போது இந்த உலகத்தில் ஏமாற்றுதல் அப்படிங்கிறதுக்கு நாமத்தை போட்டான் அப்படின்னு ஒரு வழக்கம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து வச்சுருந்தோம் அவங்ககிட்ட, போய் கேட்டால் நாமத்தை போட்டாங்க ஒரேடியா அப்படின்னு. இது யமன் யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் அது. நாமத்தை போட்டாலும் ஏமாந்து போயிட்டேன்னு அர்த்தம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எப்படி நாட்டில் சில பேச்சு வழக்குகள் பழமொழிகள் ஏற்பட்டன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் உள்ள ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு புரியும்.